வணக்கம். பீகார்ல இருக்க பாகல்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த ட்ரெயின் மெதுவா கிளம்புது. ட்ரெயின்ல நல்ல கூட்டம். ஒரு பொண்ணு ஜன்னலோரமா உட்காந்து போன் பேசிட்டு இருந்தாங்க. நல்ல விலை உயர்ந்த செல்போன் மாதிரி தெரியுது. பிளாட்ஃபார்ம்ல நின்று அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் மெதுவா நகர்ந்து அந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்த ஜன்னல் கிட்ட போறார். ட்ரெயின் மெதுவா நகர ஆரம்பிக்குது. ஜன்னல் கிட்ட போன அந்த நபர் டக்குன்னு அந்த பொண்ணு வச்சிருந்த செல்போனை புடுங்குறாரு. சட்ன சுதாரிச்ச அந்த பொண்ணு அந்த திருடனோட கைகள் ரெண்டையும் டைட்டா பிடிச்சுக்கிறாங்க. கூட இருந்த ரயில் பயணிகள் அந்த ஆள் கையில் இருந்த செல்போனை பிடுங்கிட்டாங்க. கிரேட், நல்ல வேளையா செல்போன் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான் கதை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த பொண்ணு திருடனோட 2 கைகளையும் கெட்டியா பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அவனை அந்த பொண்ணு விடவே இல்லை. கூட இருந்த பயணிகள் ஒரு சிலரும் அந்த பொண்ணோட சேர்ந்து அந்த திருடனோட கைகளை டைட்டா பிடிச்சுக்கிட்டாங்க. ட்ரெயின் பிளாட்ஃபார்மை விட்டு நகர்ந்து மெதுவா நகர ஆரம்பிக்குது. அந்த திருடன் ட்ரெயின் ஜன்னலோட தொங்கிக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கும் நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. ட்ரெயின்ல இருந்தவங்களுக்கு அவனை விடக்கூடாதுன்ற வைராக்கியம். எப்படியும் அவனை இன்னைக்கு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திருடனுக்கு தேள் கொட்டின கதையா அந்த திருடனால கைகளை விடுவிச்சுக்கவும் முடியல, தொங்கிக்கிட்டே போகவும் முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ட்ரெயின் வேற வேகமா போகுது. அப்படியே கைகளை விடுவிச்சுக்கிட்டாலும் அவ்வளவு வேகமா போற ட்ரெயின்ல இருந்து விழுந்தா என்ன ஆகும்னு அவனால நினைச்சு கூட பார்க்க முடியல. 1 கிலோமீட்டர் ட்ரெயின்ல தொங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கான் அந்த திருடன். இதை கவனிச்சு அவனோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் கூடவே ஓடி வந்திருக்காங்க. ட்ரெயின் சிக்னலுக்காக ஒரு இடத்துல வேகம் குறைஞ்சப்போ அவங்க வந்து அந்த திருடனை ஒரு வழியா மீட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. இது எக்ஸ் தளத்துல பகிரப்பட்ட ஒரு வீடியோ. கூட இருந்த பேசஞ்சர்ஸ்ல ஒருத்தரா இருக்கலாம். இந்த வீடியோல 2 விஷயம் உறுதியா தெரியுது. இனிமே அந்த திருடன் ட்ரெயின்ல செல்போன் திருடவே மாட்டான். 2, மக்கள் ஒற்றுமையாகவும் தைரியமாகவும் விழிப்புணர்வோடவும் இருந்தா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்காம பார்த்துக்கலாம். இருந்தாலும் அந்த திருடனை நினைச்சு என்னால சிரிக்காம இருக்கவே முடியல. நீங்க கூட சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.